ஆந்திராவின் அனந்தபூர் நிலையத்தில் ரயில் நின்ற 2 நிமிடங்களுக்குள் உணவு விநியோகம் செய்துவிட்டு ஓடும் ரயிலிலிருந்து இறங்க முயன்ற ஸ்விக்கி ஊழியர் காயமடைந்தார். அனந்தபூர் வழியே சென்ற பிரசாந்தி எக்ஸ்பிரஸ் ரயிலில் முதல் வகுப்பு ஏசி பெட்டியில் பயணித்த பயணியிடம் ஆர்டர் செய்யப்பட்ட உணவை வழங்க ஸ்விக்கி ஊழியர் ரயிலில் ஏறினார். பயணிக்கு உணவை கொடுத்துவிட்டு இறங்கும் முன் ரயில் புறப்பட்டது. பதற்றமடைந்த அவர் ஓடும் ரயிலிலிருந்து குதித்ததால் கீழே விழுந்து காயமுற்றார். இதுகுறித்த வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் விளக்கமளித்திருக்கும் ஸ்விக்கி நிறுவனம் பாதிக்கப்பட்ட ஊழியர் தற்போது பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவித்தது. இதனிடையே பயணிகள் நடைமேடைக்கு வந்து உணவை பெறும் வசதியை அமல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. கியூபாவுக்கு இனிமேல் எண்ணெய் அல்லது பணம் கிடைக்காது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ சிறைப்பிடிக்கப்பட்டதை அடுத்து டிரம்பின் அச்சுறுத்தல் கியூபாவின் பக்கம் திரும்பியுள்ளது. இந்நிலையில் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கியூபாவுக்கு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று கூறியுள்ளார். வெனிசுலாவின் எண்ணெய் மற்றும் பணத்தை வைத்துக் கொண்டு இத்தனை காலம் கியூபா வாழ்ந்து வந்ததாகவும் இனிமேல் அதற்கு வாய்ப்பில்லை என்றும் மிரட்டல் விடுத்துள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை போல ரஷ்ய அதிபர் புட்டினையும் சிறைப்பிடிப்பீர்களா என்ற கேள்விக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சூசகமாக பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த அவர், புட்டினை சிறைப்பிடிக்க வேண்டிய தேவை இப்போது இல்லை என்றும் அவர் உக்ரைன் போரை முடித்து வைப்பார் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டார். ஐரோப்பாவின் தலைவர்களை பார்த்து புட்டினுக்கு அச்சம் இல்லை என்று கூறிய டிரம்ப், ஆனால் தமது தலைமையிலான அமெரிக்காவை பார்த்து புட்டினுக்கு அச்சம் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். போப் லியோ வாட்டிகன் அரண்மனையில் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் வழங்கினார். வாட்டிகன் அரண்மனையில் ஒரு பகுதியான சிஸ்டைன் தேவாலயத்தில் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் வழங்கும் நிகழ்வு கடந்த 44 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதில் வாட்டிகன் அரண்மனையில் பணிபுரிபவர்களின் குடும்ப குழந்தைகளுக்கு மட்டுமே ஞானஸ்தானம் வழங்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் 17 செயற்கைக்கோள்களோடு நடப்பாண்டிற்கான இஸ்ரோவின் முதல் ராக்கெட் திங்கட்கிழமை விண்ணில் ஏவப்படும் நிலையில் உலக நாடுகள் இதனை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து PSLV C-62 ராக்கெட் மூலம் EOS-N1 என்ற முதன்மை செயற்கைக்கோளும் 17 சிறிய செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்படுகின்றன. காலை 10:17 மணிக்கு PSLV C-62 ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் சேவைக்காக வடிவமைக்கப்பட்ட EOS-N1 என்ற செயற்கைக்கோளை PSLV C-62 ராக்கெட் சுமந்து செல்கிறது. ராணுவ பயன்பாட்டிற்காகவும் பூமிக்கு அடியில் இருக்கும் கனிம வளங்களை கண்டறியவும் இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் ஸ்பானிஷ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கெஸ்ட்ரல் இனிஷியல் டெமான்ஸ்ட்ரேட்டர் என்ற ஒரு சிறிய சோதனை கருவியும் பொருத்தப்பட்டுள்ளது. இதனுடன் பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களின் 17 வணிக செயற்கைக்கோள்களும் விண்ணுக்கு ஏவப்படுகின்றன. PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியில் முடிந்த நிலையில் தற்போது PSLV C-62 ராக்கெட் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த இஸ்ரோ மும்முரம் காட்டி வருகிறது. நடப்பாண்டின் முதல் ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் ஏவ உள்ள நிலையில் அதனை காண ஸ்ரீஹரிகோட்டாவில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து. தாழ்வான பகுதிகளில் தீவிர பனிப்பொழிவு மற்றும் பனிமூட்டம் நிலவுவதால் ஜம்மு காஷ்மீரில் உள்ள உத்தம்பூர் மலைப்பகுதிகளுக்கு ஏராளமான கழுகுகள் இடம்பெயர்ந்து வருகின்றன. இது மலைப்பகுதியின் சுற்றுச்சூழல் அமைப்பு மேம்பட உதவும் என்று வனத்துறையினர் கூறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் சமவெளிகளில் வெப்பநிலை குறையும் போது கழுகுகள் உத்தம்பூர் மலைப்பகுதிகளுக்கு இடம்பெயர்வதை வழக்கமாக கொண்டுள்ளன. இது பல்லுயிர் பெருக்கத்திற்கு சாதகமான அறிகுறி என்று வனத்துறையினர் குறிப்பிடுகின்றனர். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடும் குளிர் நிலவி வருகிறது. குறிப்பாக குமுளி மற்றும் தேக்கடி மலைப்பாதைகளில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் பகல் நேரத்திலேயே முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு மிகுந்த சிரமத்துடன் பயணிக்கின்றனர். எனினும் திடீரென்று நிலவும் இந்த ரம்மியமான காலநிலையும் கடும் குளிரும்
இடுக்கிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளுக்கும் சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கும் மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள வனத்துறை சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பைன் மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களுக்கு செல்ல நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இனி இந்த இடங்களுக்குள் நுழைய நேரடியாக பணம் செலுத்தி ரசீது பெறும் முறை கிடையாது. அதற்கு பதிலாக இணைய வழியில் மட்டுமே கட்டணம் செலுத்தி QR கோட் ரசீதை பெற வேண்டும் என வனத்துறை அறிவித்திருக்கிறது. டிஜிட்டல் முறையை ஊக்குவிக்கவும் கூட்ட நெரிசலை குறைக்கவும் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக வனச்சரகர் செந்தில் தெரிவித்துள்ளார். கடலூர் அருகே கடற்கரை கிராமத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேசிய கொடியேற்றினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்திய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் விதமாக மத்திய அரசின் உத்தரவின்படி தமிழகத்தில் உள்ள 28 கடற்கரை கிராமங்கள் மற்றும் தீவுகளில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு வருகிறது. இதன்படி கடலூர் மாவட்டம் சிங்காரத்தோப்பு கடற்கரை கிராமத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் குடுகுடுப்பைக்காரர் போல வேடமிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் 4வது நாளாக நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் 4வது நாளாக DPI அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடுகுடுப்பைக்காரர் போல வேடமிட்டு குடுகுடுப்பையை ஆட்டி தங்களது கோரிக்கைகளை காதில் கேட்டு முதல்வர் அரசாணை வெளியிடுவார் என்று கணிப்பை கூறி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள 181வது வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களையும் காவலர்கள் கைது செய்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி போராடியதால் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்காவிட்டால் பொங்கல் பண்டிகை விடுமுறையிலும் போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் மேற்கொண்டுள்ள போராட்டம் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்கியது. அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 17வது நாளாக போராடினர். 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சங்க நிர்வாகிகள் ராபர்ட் உள்ளிட்டோர் 10ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை. இந்நிலையில் சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராடியவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். நேற்று காலையிலே என்னுடைய மாநில தலைமைகளை காவல்துறை கைது செய்து இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலையும் எங்கள்கிட்ட தெரிவிக்கல. ஒரு போராடுகிற ஒரு ஆசிரியர்களை அழைத்து பேசி ஒரு சுமூக தீர்வு கொண்டு வராம இப்படி அடக்குமுறையை கையாள்றது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்பதை நாங்கள் சமூகத்துக்கு முன்னால் வைக்கிறோம். 17வது ஆண்டில் இன்னைக்கு நாங்கள் போராடுறது 17வது நாள். இன்னைக்கு ஆசிரியர்கள் ஏங்கினால் வகுப்பறைகள் தேங்கும் என்றார் அறிஞர் அண்ணா. இன்னைக்கு நாங்கள் எப்படி நிற்கிறோம்னா ஏங்கி நிற்கல, கலங்கி நிற்கிறோம். சென்னை போரூர் வடபழனி இடையே மெட்ரோ ரயிலின் முதற்கட்ட சோதனை ஓட்டம் நிறைவடைந்தது. கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பூந்தமல்லி வடபழனி வரையிலான 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்டவாள பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் கடந்த ஜூன் மாதம் போரூர் பூந்தமல்லி இடையே ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தற்போது போரூர் வடபழனி இடையே 5.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டது. பெட்டிகள் இணைக்கப்பட்ட முழு ரயிலை 15 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தண்டவாளத்தின் செயல்திறன், சிக்னலிங் அமைப்பு, ரயில் பெட்டி இயக்கத்திறன் ஆகியவையும் கண்காணிக்கப்பட்டன. பிப்ரவரி 2வது வாரத்திற்குள் பூந்தமல்லி முதல் வடபழனி வரையில் மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கான பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் சாத்தியம்தான் என்றும் திட்டத்திற்கான எந்த பணிகளையும் கிடப்பில் போடவில்லை என்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறையிடம் பேசிய அவர், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக மத்திய அரசின் விதிமுறைகளுக்கு ஏற்ப திட்ட அறிக்கையில் சில மாற்றங்களை செய்து மாநில அரசுக்கு சமர்ப்பித்திருப்பதாக கூறினார். விரைவில் மாநில அரசு மத்திய அரசுக்கு திட்ட அறிக்கையை அனுப்பும் என்றும் அர்ஜுனன் தெரிவித்தார்.
மதுரை கோவை மெட்ரோ திட்டம் சாத்தியம் நினைக்கிறீங்களா சார்? சாத்தியம் நிச்சயமாக வரும். மதுரை கோவையை பொறுத்தவரையில் எந்த பணியும் கிடப்பில் போடலை. அந்த பிரிலிமினரி ஒர்க்குக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே லேண்டு கையகப்படுத்துறதுக்கும் யூட்டிலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அந்த எல்பிஎஸ்ன்னு சொல்ல லேண்ட் பிளான் ஷெட்யூல் அதை முதல்ல அந்த லேண்ட் பிளான் ஷெட்யூலை ரெடி பண்ணி அதை சர்வே நம்பர் அதை மேட்ச் பண்ணி அப்புறம் ஜிஓ அந்த ரெஸ்பெக்டிவ் கலெக்டர்கிட்ட ஜிஓ இவங்கெல்லாம் அந்த வந்த பின்னாடி அதை தான் லேண்ட் அக்விசிஷன் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் எதுவும் நிப்பாட்டலை, அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. மதுரையும் கோயம்புத்தூர்லேயும் நடந்துகிட்டே தான் இருக்குது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. வரும் 13ஆம் தேதி தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. உலக அளவில் நிச்சயமற்ற சூழல் நிலவுவதாகவும் ஆனால் இதில் இந்தியா ஸ்திரத்தன்மையுடன் தனித்து விளங்குவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் முதலீட்டாளர் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய பிரதமர், அரசியல் ஸ்திரத்தன்மையும் தெளிவான கொள்கைகளும் அவற்றை சீராக செயல்படுத்துவதும் தான் இந்த நிலைக்கு காரணம் என்று கூறினார். இம்மாநாட்டில் பேசிய தொழிலதிபர் முகேஷ் அம்பானி, சர்வதேச அரசியல் சூழல்கள் இந்தியாவை பாதிக்காமல் இருக்கிறதென்றால் அதற்கு பிரதமர் மோடி சுவர் போன்று இருந்து பாதுகாப்பதுதான் காரணம் என்றார். அடுத்த 5 ஆண்டுகளில் ரிலையன்ஸ் நிறுவனம் குஜராத்தில் முதலீடுகளை இரட்டிப்பாக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். குஜராத்தின் கட்ச் பகுதியில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக அதானி குழுமம் கூறியுள்ளது. கேரளாவில் விரைவில் பாஜக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வளர்ச்சியடைந்த கேரளாவை பாஜகவால் மட்டுமே கொடுக்க முடியும் எனவும் கூறியுள்ளார். 2 நாள் பயணமாக கேரளா சென்றுள்ள அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். திருவனந்தபுரத்தில் நடந்த பாஜக கூட்டத்தில் பேசிய அவர், LDF, UDF கூட்டணியால் கேரளா முன்னெப்போதும் இல்லாத வகையில் தேக்க நிலையை அடைந்திருப்பதாக விமர்சித்தார். கேரளாவை தேச விரோத சக்திகளிடமிருந்து காப்பது மட்டுமே பாஜகவின் நோக்கம் என்று கூறிய அமித்ஷா, கேரளாவில் பாஜக முதல்வரை பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் குறிப்பிட்டார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் அஷ்டமி சப்பர விழா பக்தி பெருக்குடன் நடைபெற்றது. அதிகாலையில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் மீனாட்சியம்மன் தனி சப்பரத்திலும் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்தனர். சாரல் மழையையும் பொருட்படுத்தாது அம்மனின் சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்தனர். சுவாமி முன்பாக தூவப்பட்ட அரிசியை பசிப்பினி நீக்கும் பிரசாதமாக கருதி பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு சேகரித்தனர். வழிநெடுகிலும் கைலாய வாத்தியங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சொக்கநாதா, மீனாட்சி என்று பக்தி முழக்கம் எழுப்பி இறைவனை தரிசித்தனர். பொங்கல் பண்டிகைக்கு புத்தாடைகள் வாங்க காஞ்சிபுரத்தில் துணிக்கடைகள் நிறைந்த காந்தி சாலையில் ஏராளமானவர்கள் குவிந்தனர். பல்வேறு பட்டு மற்றும் ரெடிமேட் கடைகளில் பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்தமான உடைகளை ஆர்வத்துடன் தேர்வு செய்து வாங்கிச் சென்றனர். சில துணிக்கடைகளில் பொங்கலுக்காக சிறப்பு தள்ளுபடியும் வழங்கப்பட்டதால் காந்தி சாலையில் மக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 55 நாடுகளைச் சேர்ந்த தமிழர்கள் பங்கேற்ற பிரம்மாண்டமான சமத்துவ பொங்கல் விழா இன்று நடைபெற்றது. ரைஸ் அமைப்பின் ஏற்பாட்டில் கீழடி அருங்காட்சியகம் அருகே உள்ள தென்னந்தோப்பில் திரண்ட வெளிநாடு வாழ் தமிழர்கள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கலிட்டு தங்களது ஒற்றுமையை வெளிப்படுத்தினர்.
இந்த விழாவில் கல்லூரி மாணவிகள் பங்கேற்று நடனமாடி கொண்டாடினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இந்து, முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தில் அனைத்து மதத்தினரும் ஒன்றாக இணைந்து சமத்துவ பொங்கலிட்டு வழிபட்டதோடு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பொங்கல் உண்டு மகிழ்ந்தனர். தொடர்ந்து மது ஒழிப்பை வலியுறுத்தி மது பாட்டில்களை உடைத்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மேலும் மதுவை ஒழிப்போம், மனிதநேயம் காப்போம் என பல்வேறு முழக்கங்களை எழுப்பியவாறு கிராமத்தினர் டிராக்டரில் வலம் வந்தனர். மது ஒழிப்பு தான் எங்களுடைய முக்கிய கொள்கை. ஒழிப்போம் ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம், ஒழிப்போம் ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் 7 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தையில் கரும்பு மற்றும் மஞ்சள் விற்பனை விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளது. மதுரை, திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 200 டன்னுக்கும் அதிகமான செங்கரும்புகள் சந்தைக்கு வந்துள்ளன. தரத்தை பொறுத்து 15 கரும்புகள் கொண்ட ஒரு கட்டு 300 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதேபோல கும்மிடிப்பூண்டி மற்றும் ஆந்திரா மஞ்சள் கொத்துகள் கட்டு 80 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விற்பனையாகின்றன. பண்டிகை நெருங்குவதால் பொதுமக்கள் மற்றும் சில்லறை வியாபாரிகளின் வருகை அதிகரித்து சந்தை களை கட்டியுள்ளது. பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் 13ஆம் தேதி முதல் ஆம்னி பேருந்து கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கவலையடைந்துள்ளனர். வழக்கமாக சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்வதற்கு 1400 ரூபாய் முதல் 1800 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது குறைந்தபட்சம் 2000 ரூபாய் முதல் அதிகபட்சம் 4200 ரூபாய் வரை கட்டணமாக நிர்ணயித்து பயணிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளனர். சென்னையிலிருந்து கோவை செல்ல 800 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதிகபட்சமாக 3000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. மதுரைக்கு 700 ரூபாய் முதல் 1100 ரூபாய் வரை கட்டணமாக இருந்த நிலையில் பொங்கலை முன்னிட்டு அதிகபட்சமாக 3500 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. நாகர்கோவில் செல்வதற்கு 900 முதல் 1500 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதிகபட்ச கட்டணம் 4200 ரூபாயாக உயர்ந்துள்ளது. திருச்சிக்கு செல்லும் பயணிகள் 600 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை கட்டணமாக அளித்து வந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு ஊருக்கு செல்ல வேண்டுமானால் அதிகபட்சம் 3000 ரூபாய் வரை கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பண்டிகை காலங்களிலும் தொடர் விடுமுறை நாட்களிலும் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்துவதையே வாடிக்கையாக கொண்டுள்ள ஆம்னி பேருந்துகள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். திடீர் மழையால் குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்ட நிலையில் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி போராடியதால் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்காவிட்டால் பொங்கல் பண்டிகை விடுமுறையிலும் போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் மேற்கொண்டுள்ள போராட்டம் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்கியது. அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் 17வது நாளாக போராடினர். 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சங்க நிர்வாகிகள் ராபர்ட் உள்ளிட்டோர் 10ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் விடுவிக்கப்படவில்லை. இந்நிலையில் சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராடியவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். நேற்று காலையிலே என்னுடைய மாநில தலைமைகளை காவல்துறை கைது செய்து இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலையும் எங்கள்கிட்ட தெரிவிக்கலை. ஒரு போராடுகிற ஒரு ஆசிரியர்களை அழைத்து பேசி ஒரு சுமூக தீர்வு கொண்டு வராமல் இப்படி அடக்குமுறையை கையாள்றது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதாக இருக்குமா என்பதை நாங்கள் சமூகத்துக்கு முன்னால் வைக்கிறோம். 17வது ஆண்டில் இன்னைக்கு நாங்கள் போராடுறது 17வது நாள். இன்னைக்கு ஆசிரியர்கள் ஏங்கினால் வகுப்பறைகள் தேங்கும் என்றார் அறிஞர் அண்ணா. இன்னைக்கு நாங்கள் எப்படி நிற்கிறோம்னா ஏங்கி நிற்கல, கலங்கி நிற்கிறோம். பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருப்பதாக அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிவதற்குள் பெண்களுக்கு இனிப்பான செய்தி வரும் என்றும் அதனை முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பார் என்றும் கூறினார். இதனால் பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை உயருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உங்களை மாதிரி கேள்விப்படுறேன். பத்திரிகையாளர் மாதிரி நான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், உங்க கூட இருக்கேன். நானும் கூட ஒரு பத்திரிகையாளராக வரலாம். ஆட்சி அதிகாரத்தில் தங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக பேசி வந்த நிலையில் திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஐ பெரியசாமி. இதன் பின்னணி குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்து 26 தேர்தலில் திமுக கூட்டணியிலேயே தொடர்கிறோம் என காங்கிரஸ் தலைவர்கள் கூறி வந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். இதுகுறித்து ராகுல் காந்தி தமிழகம் வரும்போது விவாதிப்போம் என்றும் காங்கிரஸ் தலைவர்கள் கூறி வந்தனர். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற காங்கிரசின் இந்த கோரிக்கைகளுக்கு இதுவரை திமுக தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் ராகுல் காந்தி தமிழகம் வரும் முன்பே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது என அமைச்சர் ஐ பெரியசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கூட்டணி ஆட்சி என்பது காங்கிரசின் விருப்பமாக இருக்கலாம், ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதில் முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் திமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்றும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருக்காது எனவும் காங்கிரஸ் தலைவர்களின் பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றியுள்ளார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் குரலாக அமைச்சர் ஐ பெரியசாமி இந்த கருத்தை தெரிவித்துள்ளது காங்கிரசின் புகைச்சலுக்கு திமுக முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. அன்புமணி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ள ராமதாஸ், தான் உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நீடிக்க அன்புமணி தில்லுமுல்லு வேலைகளில் ஈடுபடுவதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். அதேபோல் அதிமுகவுடன் அன்புமணி நடத்திய பேச்சு சட்ட விரோதமானது என்று கண்டனம் தெரிவித்துள்ள அவர், தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அன்புமணிக்கு உரிமை இல்லை என்றும் தனக்கு மட்டுமே அதற்கு உரிமை உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் அன்புமணியின் கூட்டணி கனவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் பாமக பெயரை சட்ட விரோதமாக பயன்படுத்தும் அன்புமணி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது பாமகவின் மாம்பழம் சின்னத்தை முடக்கும் ராமதாஸின் சட்ட நடவடிக்கை என்று பார்க்கப்படுகிறது. இதனால் பாமகவை ஒருங்கிணைக்க நினைத்த அதிமுக மற்றும் பாஜகவின் முயற்சி கேள்விக்குறியாகியுள்ளது. அதேபோல் அதிமுக கூட்டணியை மீண்டும் நிராகரித்துள்ள ராமதாஸ் வேறு யாருடன் கூட்டணி வைக்க திட்டமிடுகிறார் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. கூட்டணி தொடர்பாக திமுகவும் பேசவில்லை, பாஜகவும் பேசவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸ் இல்லத்தில் பாட்டாளி சமூக ஊடக பேரவை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்போம் என்றார். பிஜேபி தரப்புல ஏதாவது உங்ககிட்ட பேசிருக்காங்களா? இதுவரைக்கும் பேசல. திமுக ஏதாவது கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை ஏதாவது திமுக ஆளுங்கட்சி இல்லை, யாரும் பேசலையா? தாவேக தலைவர் விஜய்க்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் என்று டெல்லி காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. அதன்படி மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு நடைமுறைகளின் அடிப்படையில் டெல்லி விமான நிலையத்திலிருந்து விஜய் செல்லும் அனைத்து பகுதிகளிலும் முழு பாதுகாப்பு வழங்க டெல்லி காவல்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. அதேபோல விஜயின் தனி பாதுகாவலர்கள் தவிர மத்திய ரிசர்வ் படை, டெல்லி காவல்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. சிபிஐ அலுவலகம் செல்லும் வழி, விஜய் தங்கும் விடுதி ஆகிய பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என டெல்லி காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகும் தாவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்ட சம்மன் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன.
அதன்படி கடந்த மாதம் தாவேகா நிர்வாகிகளிடம் சிபிஐ நடத்திய விசாரணையின் அடிப்படையில் சாட்சியத்திற்காக மட்டுமே விஜய் அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக குற்றம் நடைபெற்ற விதம் அல்லது அது தொடர்பான தகவல் குறிப்பிட்ட நபருக்கு தெரியும் என்ற கோணத்தில் விஜயிடம் விசாரணை நடத்தப்படும் என தெரிகிறது. அதேபோல விஜய் கரூர் சென்றபோது அவருக்கு அதிகாரிகள் வழங்கிய அறிவுறுத்தல்கள் குறித்தும், அசம்பாவிதம் நடந்த பின்னர் அவசரமாக அங்கிருந்து புறப்பட்டதற்கான காரணம் உள்ளிட்டவை குறித்தும் விசாரிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. திருப்பூர் அருகே அடுத்தடுத்து பேருந்துகள் மோதிக்கொண்டதில் 15 பேர் காயமடைந்தனர். திருப்பூரிலிருந்து ஈரோடு நோக்கி அரசு பேருந்து சென்றது. பல்லகவுண்டம்பாளையம் பகுதியில் முன்னால் சென்ற வாகனம் திடீரென்று நின்றதால் அதன் மீது மோதாமல் இருக்க அரசு பேருந்து ஓட்டுநர் பிரேக் போட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பின்னால் வந்த 3 பேருந்துகள் அடுத்தடுத்து மோதின. இதில் திருப்பூரிலிருந்து ஈரோடு நோக்கி சென்ற அரசு பேருந்து சாலை ஓரம் கவிழ்ந்தது. விபத்தில் காயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மருத்துவ மேற்படிப்பு மற்றும் உயர் சிறப்பு மருத்துவ மாணவர்களின் பிணைப்பு காலத்தை ஓராண்டாக குறைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு உறைவிட மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசின் சுகாதாரத்துறை முதன்மை செயலருக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணையின்படி அந்த ஆண்டில் படிப்பை முடித்த மாணவர்களுக்கு பிணைப்பு காலம் ஓராண்டாக குறைக்கப்பட்ட நிலையில் பணிச்சுமையை கருத்தில் கொண்டு 2021-25 பேட்ச் மாணவர்களுக்கும் இந்த சலுகையை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 200க்கும் மேற்பட்ட பழங்குடியின பெண்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினர். மேல் ஒலக்கூர் ஊராட்சி பசுமை தாங்கல் மலைக்கோவில் அடிவாரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பழங்குடியின பெண்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பழங்குடியின மக்களுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. வத்ராயிருப்பு மற்றும் சதுரகிரி மலைப்பாதைகளில் அதிகாலை முதலே சாரல் மழை பெய்து வருவதால் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயத்தை கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கோயிலுக்கு வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மலையேற முடியாமல் ஏமாற்றத்துடன் அடிவாரத்திலிருந்து திரும்பிச் சென்றனர். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வார விடுமுறை நாளில் ஐயப்ப பக்தர்கள் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். வார இறுதி விடுமுறை நாளாக இருந்த போதிலும் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகைக்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதால் திருப்பரப்பிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. எனினும் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மற்றும் தரிசனம் முடித்து வரும் பக்தர்கள், வெளிநாடு சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். திடீர் மழையால் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் 5 அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்ட நிலையில் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். தொடர் மழையால் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து திடீரென அதிகரித்துள்ளது. மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையினால் எந்த நேரத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. இதனால் வார விடுமுறையை முன்னிட்டு அருவிக்கு வந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.